ஹலோ கண்ணு, சிம்பிள் கேரமல் புட்டிங் செய்கிறதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், 3 முட்டை, வெண்ணிலா எசன்ஸ், அதுக்கப்புறமா சர்க்கரை. ஒரு பெரிய பவுலில் இந்த காய்ச்சி ஆற வச்ச பால், 3 முட்டை, ஒரு 6 to 7 ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு முக்கியமான ஸ்டெப்பு, இதை நம்ம எவ்வளோ தூரம் விஸ்க் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வரும். நல்லா விஸ்க் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் போட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் சுகரும் வாட்டரும் ஆட் பண்ணி அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி வரும். இதுதான் நம்ம கேரமலோட ப்ராசஸ். லைட்டாக கலர் மாற ஸ்டார்ட் பண்ண உடனே எடுத்து நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க, இல்லைனா கருகிடும். இந்த ப்ராசஸை நாங்கள் ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணோம். உடனே செட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்ச மிக்சர் இதில் ஊற்றிக்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக வாட்டர் வச்சு இது ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீம் ஆனதும் எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீசருக்குள்ளே வைங்க. ஃப்ரீசரில் வச்சு ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வெளியே எடுத்து 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டு டீமூல் பண்ணி எடுத்திங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான கேரமல் புட்டிங் ரெடி.